அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அப்படி அல்லாஹ்வை நினைவு கூர்வதால் நம்முடைய உள்ளங்கள் மட்டும் அமைதி பெறாது. அதாவது உள்ளங்கள் அமைதி பெறும், கூடவே நமக்கு எக்ஸ்ட்ரா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்முடைய கணக்கில் அதை விட பல மடங்கு அதிகமான நன்மைகள் பதியப்படும். அவ்வளவு சிறப்பு இருக்குது அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது. எந்த வீட்டில் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ அந்த வீட்டில் மலக்குமார்களின் வருகையும் அதிகமாக இருக்கும். ஒரு ரஹாத்தான பரக்கத்தான நிம்மதியான ஒரு வீடாக அந்த ஒரு வீடு இருக்கும். உங்கள் வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், ரிசுக்கில் நல்ல பரக்கத்து இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை அந்த வீட்டில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்க. அதே போல் வியாபாரம், நிறைய பேர் கடை வச்சுருப்பாங்க, வியாபாரத்தில் பரக்கத்து அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கும், சரிவர வியாபாரம் ஆகாமல் இருக்கும். அப்போ வியாபாரத்தில் நல்ல பரக்கத்து ஏற்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஒரு இடத்துல வச்சுட்டு அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்க. நிச்சயமாக அந்த வியாபாரத்தில் நிறைவான ஒரு பரக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வை நினைக்கும் ஒரு வார்த்தையை கூட நிச்சயமாக நம்மை படைத்த ரப்பு வீணாக்க மாட்டான், பல மடங்கு கூலிகளை திருப்பி தந்தே தீருவான். அப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது எப்படி, எந்த வார்த்தைகளால் நினைவு கூறலாம் அப்படி சொன்னால் முதலிடத்தில் தஸ்பீஹ் தான் இருக்குது. தஸ்பீகை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாவாலையும் சொல்லுவோம், மனதாலையும் சொல்லுவோம். வெறும் மனதுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நாவும் அசையணும். சத்தமாகவும் சொல்லலாம், இல்லை நமக்கு மட்டும் கேட்குற மாதிரியும் சொல்லலாம். அதான் தஸ்பீஹ். அது முதலிடத்தில் இருக்குது அல்லாஹ்வை நினைவு கூறுதல். நாம் எடுக்கிற ஒவ்வொரு தஸ்பீஹும் நமக்கு பல மடங்கு கூலிகளை பெற்றுத்தரும். நிறைய தஸ்பீஹ் இருக்குது. அதில் நான் ஒரு 3 தஸ்பீகை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 3 தஸ்பீஹ் உங்ககிட்ட இருந்தால் போதும். குறிப்பாக பெண்களுக்கு இது நிறைய விஷயத்தில் பலன் கொடுக்கும். அந்த தஸ்பீஹ் என்ன, அது ஓதுவதால் பெண்களாகிய நமக்கு என்ன பலன் கிடைக்கும், இதன் மூலமாக நம்ம வீட்டில் எப்படி பரக்கத் வரோம் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிருக்கு உயிரான மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டு வேலை நிறைய இருந்தது. இப்போ நம்ம இருக்கிற காலத்தில் மிக்சி கிரைண்டர் எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தும் நமக்கு வேலை கஷ்டம், வேலை பலுவாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அந்த காலத்துலலாம் அந்த மிஷின் எதுவுமே இல்லை. இப்போ ஒரு கோதுமை ரொட்டி நம்ம செய்யணும் இருந்தால் கூட அந்த கோதுமையை பவுடர் ஆக்கணும். எப்படி, அந்த கைகளாலேயே அந்த அம்மி மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, உரல் மாதிரி, அதில் பவுடர் ஆக்குவாங்க. அப்போல்லாம் சப்பாத்தி தானே அதிகமாக செய்வாங்க அந்த காலத்தில், சஹாபாக்கள் காலத்தில். அப்போ கோதுமை செய்வது இது எல்லாத்துக்குமே அவங்க கைகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி செஞ்சு செஞ்சு அவங்க கைகள் என்ன ஆயிடுச்சு, காப்பு கட்டின மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப அவங்களுக்கு வலியாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரில் அவங்களுக்கு நிறைய அடிமைகள் கிடைக்கிறாங்க. சரி, இதில் ஏதாவது ஒரு அடிமை நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், நம்முடைய அந்த வேலைக்கே ஹெல்ப் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நபி அவர்களிடம் போய் கேட்க போகிறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இல்லாததால் அவங்க திரும்பி வந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்ததும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, இதை மாதிரி உங்கள் மகள் வந்துட்டு போனாங்க சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே நபி அவர்கள் உடனடியாக ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு என்ன விஷயம், என்னை பார்க்க நீ வந்தியே சொல்லி கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க நடந்தது. ரொம்ப எனக்கு உடல் வலியாக இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு அடிமை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு அடிமை, அதாவது ஒரு பணியால் உனக்கு இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்குமோ அதை விட பல மடங்கு சிறப்பை பெற்று தருகின்ற, பல மடங்கு உனக்கு நல்லதை தருகின்ற ஒரு 3 திக்ரை உனக்கு சொல்லித்தரட்டுமான்னு கேட்கும்போது இவங்களும் என்ன சொல்லித்தாங்க சொல்லும்போது அவங்க சொல்லித்தந்த இந்த 3 திக்ருகள். அது என்ன, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அது எப்படி சொல்லணும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை. இப்படி நீ சொல்லிட்டு படுத்துக்கோ. அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த திக்ரை இந்த முறையில் சொல்லிட்டு தூங்குனா உன்னுடைய உடலில் என்ன வலி இருந்தாலும் சரி அந்த வலி எல்லாமே மாயமாக போயிடும். அதே போல் மனதில் என்ன வலி, என்ன அழுத்தம் பிரச்சனை, மன அழுத்தம் எல்லாம் இருக்கும்ல, கவலைகள் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் போக்கக்கூடிய சக்தி இந்த 3 திக்ருகளுக்கு இருக்குது சொன்ன உடனே அன்று முதல் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அந்த திக்ரை ஓதாமல் தூங்குனதே இல்லையா. நல்லா இறுக அவங்க பிடிச்சிட்டாங்க. அதன்படி அவங்களுக்கு பல விதத்தில் கை கொடுத்தது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசித்தது யாரு? தனது மகளை. அப்படிப்பட்ட மகளுக்கு ஒரு அடிமையை தருவது என்பது அவங்களுக்கு சாதாரண ஒரு விஷயம்தான். அப்படி இருந்தும் இதை விட சிறப்பான ஒரு விஷயம் நான் தரேன்னு சொல்லிட்டு இந்த 3 திக்ரை கற்றுத்தராங்கன்னா, அப்போ இந்த 3 தஸ்பீஹ் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த பலம் வாய்ந்த தஸ்பீஹா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இந்த தஸ்பீஹுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. பெண்களாகிய நாம எதுக்கு குறிப்பா ஓதணும்னா, நம்ம வீட்டு வேலை செய்கிறோம், வசதி உள்ளவர்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஆளை வச்சுப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வசதி இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும், எல்லா வேலையும் பார்ப்பதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப உடல் வலியாக இருக்கும், மனசளவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதை நீங்கள் டெய்லியும் நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். இந்த தஸ்பீஹை இந்த எண்ணிக்கையில் 33 முறை சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை சொல்லிட்டு ஒவ்வொரு முறை நீங்கள் படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மறக்காமல் இதை ஓதிட்டு படுத்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லா வலிகளும் பறந்து போகும். ஏன்னா நபி அவர்கள் தன்னுடைய மகளுக்கு கற்றுத்தந்த அழகான தஸ்பீஹ். நிச்சயமாக இது 100% நமக்கு பலன் தரும். அதனால் இது என்றைக்குமே விட்டுடாதீங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்லை, ஏராளமான நன்மைகளை பரக்கத்துகளை பெற்றுத்தரக்கூடிய தஸ்பீஹ் இது. அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளிலேயே சிறப்பான வார்த்தைகள். இதே தஸ்பீஹை நீங்கள் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லா 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை, அல்ஹம்துலில்லா 33 முறை. அப்போ எத்தனை முறை வருது? 99 முறை. கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு முறை வரணும் 100 வரத்துக்கு. அதற்காக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர், இந்த கலிமாவை ஒரு முறை சொல்லணும். ஆக மொத்தம் 100 முறை வருதா? இதே மாதிரி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் சொல்லிட்டு வந்தால் உங்களுடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். பாவங்கள் என்பது சிறு பாவங்கள். ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு இப்படி சொல்லிட்டே வரும்போது எவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படுது சொல்லிட்டு பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட சொல்லலாம். சுபஹானல்லா 33 முறை, அல்ஹம்துலில்லா 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை. அப்படி சொன்னாலும் இதே நன்மை தான் கிடைக்கும். இன்னொரு விஷயமும் இருக்கு. சுபஹானல்லா 10 தடவை சொல்லலாம், அல்ஹம்துலில்லா 10 முறை சொல்லலாம், அல்லாஹு அக்பர் 10 முறை சொல்லலாம். அப்படி சொல்லி நீங்கள் என்ன துவா செஞ்சாலும் சரி, தொழுகைக்கு பிறகு இப்படி சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் அதை மறுக்காமல் தருவான். அதே போல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த கவுண்ட் படி 33 33 34 முறை நீங்கள் சொல்வதால் ஏராளமான சிறப்புகள் நமக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது வசதி படைத்தவர்கள் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் கேட்குறாங்க. வசதி படைத்தவர்களும் நாங்களும் இருக்கிறாங்க, எங்களை மாதிரி தான் அவங்க தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, எல்லா நல்லறங்களும் செய்கிறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா அவங்க ஒரு விஷயம் செய்கிறாங்க. என்னது? ஹஜ்ஜு உம்ரா. எங்களால் அதை செய்ய முடியலையே, எங்களுக்கு வசதி இல்லையே, அதனால் மறுமையில் எங்களை விட அதிக அந்தஸ்து அவங்களுக்கு கிடைக்கும், இந்த உலகத்துலேயும் அந்தஸ்து இருக்குது அவங்களுக்கு, மறுமையில அந்தஸ்து இருக்குது அப்படின்னு கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 திக்ரை தான் சொல்லித்தராங்க. என்னது? சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர். இந்த 3த்தையும் 33 முறை 33 முறை 33 முறை இப்படியும் ஒதுக்கலாம். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர். அப்படி 33 முறை நீங்கள் தொழுகைக்கு பிறகு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த வசதி படைத்தவர்கள்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நன்மைகளை எல்லாத்தையும் இது முந்திவிடும். ஒருவேளை இந்த நற்செயலை உங்களை விட யாராவது அதிகமாக செய்யணும், உங்களை பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தால் இதை விட அதிகமான எண்ணிக்கையில் அவங்க ஓதுனதான் உண்டு அப்படி சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ ஹஜ்ஜு உம்ரா செஞ்ச கூலியும் நமக்கு கிடைக்கும் இந்த சின்ன திக்ருகளை ஓதுவதால். எவ்வளவு சிறப்பு இருக்குது பாருங்கள். 3 திக்ரு தான், ஆனால் இது சம்பந்தமாக ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கு. எல்லாமே சஹீஹான ஹதீஸ்கள் தான், ஒன்று கூட சஹீஹ் இல்லாத இல்லை, பலகீனமானது இல்லவே இல்லை. ஏன்னா அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தைகள் இது எல்லாமே. அல்லாஹ்வை சிம்பிளாக ஒரே வார்த்தையில் அல்லாஹ்வை புகழணும்னா அழகாக இதை சொல்லலாம். சுபஹானல்லா. சுபஹானல்லா அப்படின்னா என்னது? அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். இது கூட இன்னொரு வார்த்தையும் சேர்த்துக்குங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. இந்த 4 தஸ்பீஹும் அவ்வளவு சிறப்பு இருக்குது. இதை நீங்கள் 4 தஸ்பீகை நீங்கள் சொன்னால் சுபஹானல்லா சொல்லிட்டு நீங்கள் 100 முறை சொன்னால் 1000 நன்மைகள் நமக்கு கிடைக்கும். சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும். சொர்க்கத்தில் மரம் நட்ட அந்த ஒவ்வொரு மரமாக நடப்படுமா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இந்த உலகத்தில் மட்டும் உங்களுக்கு சிறப்புகளை பெற்றுத்தராது, மறுமையிலும் பெற்றுத்தரும். இந்த 4 திக்ருகளை எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் விட்டுடாதீங்க. எல்லா
எல்லா நேரமும் சொல்லுங்கள். தொழுகைக்கு பிறகு சொல்லுங்கள், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், வேலைகள் இருக்கா, கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. இப்படி அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும்போது உங்கள் இல்லம் அவ்வளவு பரக்கத்தான ஒரு இல்லமாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி பெண்கள் தான் வீட்டில் நம்ம இருப்போம். அதிகமாக நாம் தான் இந்த வீட்டில் புழங்கக்கூடியவர்கள். நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு வேலை இருக்குது சொல்லிட்டு அமல்கள் செய்யாமல் கூட போகலாம். இந்த 4 தஸ்பீகை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். ரொம்ப உங்களுக்கு பாரமான விஷயம்லாம் இல்லை. ஒவ்வொரு டைமும் உது செய்யணும்னு அவசியமும் இல்லை. உது இல்லாமல் இதை நீங்கள் ஓதலாம். வேலைகளை செஞ்சுக்கிட்டே ஆனால் வாயை அசைச்சிட்டு ஓதுங்க. மனசுக்குள்ளேயே ஓத வேணாம். லைட்டாக கொஞ்சம் சவுண்டு வரும். உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் சத்தமாக கூட ஓதிக்கலாம். இல்லை யாருக்காவது டிஸ்டர்ப் ஆகும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த சவுண்டு கேட்குற மாதிரி சுபஹானல்லாஹ் அப்படின்னு கேட்கணும். பொறுமையாக ஓதுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பொறுமையாக ஓதுங்க. ஸ்பீடாக நீங்கள் 1000 முறை ஓதிட்டு போனாலும் ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்காது. ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போது சுபஹானல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படி உணர்ந்து நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டில் ரிசுக்கு அதிகமாகும். உங்கள் வீட்டில் வறுமை இருக்குது, கடன் இருக்குது, பரக்கத்தே இல்லை, வருமானத்தில் சுத்தமாக பத்த மாட்டேங்குது, வருமானத்தில் பரக்கத்து இல்லை சொல்லிட்டு நீங்கள் புலம்பக்கூடியவர்களாக இருந்தால், அந்த கஷ்டம் உங்களுக்கு இருந்தால் இன்று முதல் இந்த 4 தஸ்பீகை ஓத ஆரம்பித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே லேசாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வீட்டில் ஒரு நிம்மதியை தரக்கூடிய திக்ரு இது. எல்லாத்துக்கும் போதுமானது இந்த 4 திக்ருகள். எவ்வளோ நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சு உடம்பு முழுக்க வலியோடு நைட்டு போய் நீங்கள் படுக்க போனாலும் இந்த 3 திக்ருகளை நீங்கள் சொன்னாலே போதும். அந்த வலிகள் எல்லாம் மாயமாக போயிடும். மனசுலையும் அப்படிப்பட்ட ஒரு ரஹாத்தை அல்லாஹ் தருவான். நீங்கள் மனதார இதை நீங்கள் ஓதும்போது நிச்சயமாக அந்த ரஹாத் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வை நினைவு கூறுதல் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அந்த ஒரு அமைதி இந்த தஸ்பீகை ஓதுவதன் மூலமாக உங்களுக்கு 100% கிடைக்கும். இன்று முதல் இன்ஷா அல்லாஹ் ஓத ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக இந்த தஸ்பீக் நிச்சயமாக அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டங்களையும் லேசாக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.